பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த ஓரெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ என்னென்ன பண்ணுறாங்கன்னு இப்பயே பார்த்து வச்சுக்கோ. போங்க, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. போங்க, வெக்கமா இருக்கா? வெக்கப்படுற அளவுக்கு அப்படி நம்ம என்ன சொல்லிட்டோம்? அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து வச்சுக்க தானே சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்கு? என்ன மச்சான், ஒரே ஜாலியாக இருக்க போல? ஆமாம் மச்சான், ரொம்ப ஜாலியாக இருக்க. நீ வரியா கம்பெனி கொடுக்க? உனக்கு எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தான் மச்சான். என்னடா இது, நம்ம என்ன பேசினாலும் காமெடியாக போயிடுதே. ஏய் சஸ்திகா, கையில என்ன வச்சிருக்க? நான் கேமரா வச்சிருக்கனே, எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஓ அப்படியா? இந்த கேமராவுல எங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுப்பியா? நான் எல்லாரையும் போட்டோ எடுப்பனே. என்னையும் போட்டோ எடுப்பியா? எடுப்பேன், நான் எல்லாரையுமே போட்டோ எடுப்பேன். நிறைமாத நிலவே வாவா நடை போடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேனம்மா மசக்கைகள் மயக்கம் கொண்டு படிசாயும் வாழை தண்டு சுமையல்ல வாரம் சுகம்தான் அம்மா தாயான பின்புதான் நீ பெண்மணி தோள் மீது தூங்கடி கண்மணி. ஏத்த என் பொண்டாட்டி என்னைக்கே கூட்டிட்டு போயிடுவீங்களா என்ன? டே அர்ஜுன், என்னடா நீ ஒரு வாரமா இதே கேள்வி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டே இருக்க. வளைகாப்பு முடிஞ்சா எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போகிறது தானே, அப்போ உன் பொண்டாட்டி மட்டும் போக மாட்டாளா? இங்கே பாரு, நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. நான் என் அத்தைக்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். மாப்பிள்ள, இன்னைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் மாப்பிள்ள. பாப்பா இப்போவே ரொம்ப சோர்ந்து போயிட்டா. இதுக்கப்புறமும் அப்படியே கூட்டிகிட்டு போனோம்னா இன்னும் சோர்ந்து போயிடுவா. அதனால நாங்கள் நாளைக்கு தான் கூட்டிகிட்டு போவோம். ஏத்த எதுக்கு நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்க? அங்கே போக வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. பேசாமல் நீங்களும் இங்கே இருந்துருங்களேன். மாமாவுக்கும் ஸ்கூல் லீவு தானே இப்போது. நீங்களும் இங்கே இருந்துருங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும். டேய், இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற? இல்ல மச்சான், உன் நிலைமைய நினைச்சேன் சிரிச்சேன். சிரிப்படி சிரிப்ப. ஃப்யூச்சரில் உனக்கும் இந்த நிலமை வரும், அப்போ புரியும் என்னோட கஷ்டம் என்னன்னு. டே அர்ஜுன், ஏன்டா இப்படி பண்ற? மா, நான் என்னம்மா பண்ணுறேன்? என் பொண்டாட்டியே என் கூடவே இருக்க சொல்லி சொல்கிறா. இது தப்பா? தப்புலாம் எதுவும் இல்லை மாப்பிள்ள. ஆனால் பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஏய், என்னடி நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன், நீ எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க. நீயாவது சொல்லலாம்ல, என் புருஷனை விட்டு நான் வரல, நான் இங்கே இருக்கேன்னு. நான் சொல்ல மாட்டேன்ப்பா. அப்போ நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற என்னை விட்டுட்டு? அப்புறம் போய் தானே ஆகணும். எல்லாரும் சொல்கிறாங்கல்ல பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு தான் போகணும்னு. அப்புறம் நான் மட்டும் எப்படி போகாமல் இருப்பேன்? நீ இருக்க பார்த்தியா? நான் உங்ககிட்ட கேட்டால் கூட சரி, எனக்காக இங்கே விட்டுட்டு போனாலும் போவாங்க. ஆனால் நீ இல்லை, நானும் உங்கள் கூட வரேன்னு கிளம்பி போனாலும் போயிடுவேடி நீ. ஆமாம், போயிடுவேன். போ. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உங்களை பார்க்கணும் போல் இருக்குது, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவல்ல, அப்போ இருக்குடி உனக்கு. நானும் சொல்ல மாட்டேன்ப்பா. பார்க்குறேன். நாளைக்கு நீ அங்கே போனதும் எனக்கு ஃபோன் பண்ணி ஐ மிஸ் யூ அர்ஜுன் அப்படின்னு சொல்லுவல்ல, அப்போ இருக்கு. டே அர்ஜுன், ரொம்ப கஷ்டப்படாதடா. நீ என்னதான் உருண்டு பிறண்டாலும் நடக்கிறது தான் நடக்கும். நீலாம் உங்க அம்மா வீட்டுக்கு போறது உறுதி. அதான் எனக்கே தெரியுமே, சும்மா கேட்டு பார்க்கணும்னு கேட்டு பார்த்தேன்.
ம். டேய், ரெண்டு பேரும் ரொம்ப பொண்டாட்டி பைத்தியமா இருக்கீங்கடா. ஓ அப்படியா? நாங்கள் 2 பேரும் பொண்டாட்டி பைத்தியமாக இருக்கிறோன்னா எங்கள் மாமா மட்டும் என்னவா? ஐயோ என்ன ஆள விடுங்கப்பா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பாத்தியா, அவருக்கு உன்னை பிடிக்கலையாம், இன்டைரக்டாக சொல்கிறாரு. அதெல்லாம் அவர் எதுவும் சொல்லலடா. அவருக்குலாம் என்ன ரொம்ப பிடிக்கும். நீ எங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை முட்டி விடாத. மச்சான், காவியா ரொம்ப உஷார் தான். ரொம்ப இல்லடா, ரொம்பவே உஷார் தான். ஆள் வர வர ரொம்ப ஷார்ப் ஆயிட்டே இருக்காங்க. போடா. சரி சரி, உங்க சண்டையெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கலாம். இப்போ நிலாவுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா? நீங்களும் போய் எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஆமாம் ஆமாம், ரொம்ப நேரம் ஆகுது. அவளும் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது. அம்மா, நீங்கள் போய் அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு கொடுங்க. நாங்கள் வந்தவங்கள பார்க்குறோம். ஆ சரிம்மா, நீங்கள் போய் வந்தவங்கள பாருங்க. அப்புறம் நீங்கள் எல்லாருமே சாப்பிட்ருங்க, சரியா? நான் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுக்குறேன். மல்லிகம்மா, நீங்கள் மட்டும் தனியாக ஏன் போகிறீங்க? இருங்க, நானும் வரேன். நாங்கள் தான் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்களாம் போய் சாப்பிடுங்க. ஆ சரிங்க அத்தை. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா, அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்கு. பா என்ன டேஸ்ட்டுடா! இந்த மாதிரி டேஸ்ட்லாம் மச்சான் அந்த கல்யாணம், காது குத்தி, வளைகாப்பு, கெடா விருந்து இந்த மாரி இடத்துல தான் மச்சான் இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறாங்க. வீட்டில் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சது இல்லைடா. ஆனால் இவங்க எப்படி தான் இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறாங்கன்னு தெரில. அதுவும் இன்னைக்கு பாயாசம்னு, அதுவும் இளநீர் பாயாசம்னு ஒன்று போட்டானோ பாரு. பா என்ன டேஸ்ட்டுங்கிற! அப்படியே அந்த இளநீர் உள்ளே இருக்கிற அந்த வழுக்கெல்லாம் அப்படியே அல்வா மாதிரி உள்ளே போச்சு மச்சான். உனக்கு எப்படி இருந்துச்சு? எங்கடா என்ன ஒழுங்கா சாப்பிட விட்ட? ஏன் மச்சான் நீ சாப்பிடல? எங்கடா என்ன சாப்பிட விட்ட? என் இலையும் சேர்த்துல சாப்பிட்ட. இதுல எங்க இருந்து நான் சாப்பிட்றது? சாரி மச்சான், இலை 2 ஒரே கலர்ல இருந்துச்சா, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா இது உனக்கே ஓவர் இல்லடா. இலை எல்லாமே ஒரே கலர் தான், இதுல கலர் மாறிடுச்சுன்னு கன்ஃபியூஸ். சரி விடு மச்சான், இப்ப என்ன, உனக்கு சாப்பிடணும் அவ்வளோதானே? வா, செகண்ட் பந்திக்கு போகலாம். நம்மள யார் கேட்பா? இது நம்ம வீட்டு விசேஷம் மச்சான். வா, நம்ம எவ்வளோ வேணா சாப்பிடலாம். டேய், அது வயிறா இல்லை வயிற்றுக்குள்ள பானை ஏதாவது கட்டி வச்சிருக்கியாடா? மச்சான் கண்ணு வைக்காத மச்சான். ஆமா, இதுல கண்ணு வேற வைக்கிறாங்க. டேய் ஜகா, ஞாபகம் வச்சுக்கோடா, நம்ம ஒன்றும் ஸ்கூல் படிக்கல. இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜ் போக போறோம். ஞாபகம் இருக்குல்ல? மச்சான், ஸ்கூல் என்ன காலேஜ் என்ன, நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கு எதுவும் தடையில்லை மச்சான். எல்லாமே நம்மளை பொறுத்து தான் இருக்கு. டேய் என்னடா, இந்த முனிவருங்கெல்லாம் தத்துவம் சொல்லுவாங்களே, அதே மாதிரி தத்துவம்லாம் சொல்ற? டேய், இங்க என்னடா பண்றீங்க? சாப்பிட்ட தானே வந்தோம். சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் நல்லாவே சாப்பிட்டானா இவன், எனக்கும் சேர்த்தே சாப்பிட்ருக்கான். என்னடா சொல்ற சிவானி, உனக்கும் சேர்த்து சாப்பிட்டானா? அண்ணா, 2 பேரும் சாப்பிட தானே வந்தோம். அவன் இலையில இருக்கிறத மட்டும் சாப்பிடல, என் இலையில இருக்கிறது சேர்த்தே சாப்பிட்ருக்கான். அவன் நல்லாவே சாப்பிட்ருக்கான். அண்ணா அதெல்லாம் இல்லைண்ணா, அவன் சும்மா சொல்கிறான். டேய், காலேஜ் போக போறீங்க, இன்னமும் சின்ன பிள்ளையாட்டம் விளையாண்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களை தாண்டா தேடி வந்தேன். எங்களை தேடி வந்தீங்களா? என்னண்ணா, ஏதாவது வேலை பண்ணணுமா என்ன? ஆமாண்டா, கொஞ்சம் வேலை தான். நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கார்ல மட்டும் வச்சிடுறீங்களா? அது போதும். ஆ சரிங்கண்ணா, நாங்கள் வச்சிடுறோம், நீங்கள் போங்க. டேய், எதையும் விட்டுறாம எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருங்க. அப்புறம் இங்கே நின்று கதடிச்சிட்டு இருக்காதீங்கடா. போங்க, போய் வேலையை பாருங்க. நீங்க வேலையை முடிச்சதும் சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பலாம். அண்ணா நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சரி வாடா, நம்ம போய் அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இரு மச்சான், வேலை செய்ய போகிறோம். இன்னும் லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாமே, அப்போ தான் கொஞ்சம் தெம்பாக இருக்கும். டேய், உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஒழுங்கா வா, இல்லைன்னா திரும்பவும் அண்ணனை கூப்பிட்டு சொல்லிடுவேன். எதுக்கு மச்சான் தேவையில்லாத ரிஸ்க்கு? இப்போ என்ன, திங்ஸ் எல்லாம் எடுத்து காரில் வைக்கணும், அவ்வளோதானே? சரி வா, நம்ம போய் காரில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவோம். இதில் என்ன இருக்க போகுது பிரச்சனை? பார்வதி அக்கா, நாளைக்கு நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புறோம்? எதுக்கு நாளைக்கே கிளம்புறீங்க? ஒரு 2 நாள் இருந்துட்டு போலாம்ல. என்ன நீ இவ்வளோ நேரம் நீங்க அர்ஜுனுக்கு அவ்வளோ சொன்னீங்க, இப்போ நீங்களே சொல்றீங்க 2 நாள் இருந்துட்டு போங்கன்னு. பொண்ணு மாசமானதுக்கு அப்புறம் வளைகாப்புலாம் பண்ணிட்டோம்னா அம்மா வீட்டுக்கு போய் தானே ஆகணும். நான் கூட அங்கே தானே வந்து இருந்தேன். அப்படி இருக்கும்போது நிலா போகிறது இல்லையா?
ஆமாம்ல, வளைகாப்பு முடிஞ்சு தானே வீட்டுக்கு கிளம்புறாங்க. நான் கூட 2-3 நாள் இருப்பாங்கன்னு நினச்சேன். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் 1 மாதம் மாதிரி வந்து இருக்கிற சம்மந்தி. சரிங்க சம்மந்தி, சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நான் தான் ஏதோ பேசிட்டேன். சரி, எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? காலையிலேயே வா. ஆமாம் சம்மந்தி, காலையிலே கிளம்புனாதான் ஒரு மதியம் மாதிரியாச்சு அங்கே போய் சேர முடியும். அப்புறம் அங்கேயும் கொஞ்சம் வேலை இருக்குது. சரிங்க சம்மந்தி, கிரண் கிட்ட சொல்லி நான் பஸ் ரெடி பண்ண சொல்லிடுறேன். ஐயோ, அதெல்லாம் எதுக்கு, ட்ரெயின்லேயே போய்க்கிறோமே. அக்கா, இவ்வளோ பேர், அதுவும் பாப்பாவை கூட்டிகிட்டு ட்ரெயின்லேயே போகிறது, அதான் சொல்கிறாங்கல்ல பஸ் ரெடி பண்ணுறேன்னு. அப்புறம் என்னக்கா, நம்ம பஸ்லேயே போய்க்கலாம். அதுக்கு இல்ல மஞ்சுளா. அக்கா, அதான் சொல்றாங்களேக்கா, பஸ்லயே போய்க்கலாம். பாப்பாவை கூட்டிட்டு ட்ரெயின்ல எப்படி போறது? சரி சரி, பஸ்லயே போலாம். ஆனா காலையிலே கிளம்பிடணும். அதெல்லாம் காலையிலே கிளம்பிடலாம்க்கா. என்னடா இப்பதானடா சாப்பிட்ட? சாப்பிட்டது கூட ஒழுங்கா சாப்பிடாம பாதி கீழே உடச்சி விட்டுட்ட. திரும்பவும் அப்பெல்லாம் கேட்குற? சாப்பிட்றவங்களாவது சாப்பிட்டுட்டும், நீ கீழே உடச்சி விட்றதுக்கு எதுக்கு உனக்கு? அவன் தான் ஆசையே கேட்குறான்ல, எவ்வளவோ செஞ்சு வச்சிருக்காங்க. 1-2ல் என்ன ஆக போகுது? எடுத்து கொடு, அவன் சாப்பிட்டுட்டும். ஐயோ அக்கா, இவனுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, இவன் சரியாந்திர ஆளு. சரிடா, கத்தாத, இரு, நான் போய் எடுத்து தரேன். ஐயோ, ஒட்டுமொத்த ஆர்மி இங்கே தான் உட்காந்துருக்கு. சரி, நமக்கு எதுக்கு, அப்படியே கண்டுக்காம எஸ்கேப் ஆயிடுவோம். ஐயோ, பயப்பில் இப்படி கோத்து விட்டுருச்சு. இப்போ எல்லாரும் அட் டைமில் என்ன தானே பார்ப்பாங்க. என்ன பண்ணுறது இப்போ? டே மனோஜ், நீ எங்கடா போற? நானாம்மா, நான் அப்படியே சும்மா தான் எல்லா வேலையும் நடக்குதா என்னன்னு பார்க்கலான்னு. ஏண்டா, வேலை பாதிக்கு பாதி முடிஞ்சிருச்சு. பாதி பேர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இருக்கிற வேலையை அவனுங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்ன வேலை? இங்கே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்க. ஆனால் எதுக்கு தான் வந்துட்டு இருக்கன்னு தெரியல. எதுக்கு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்க? அம்மா, அதுக்குன்னு அப்படியே இருக்க முடியுமா? வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே உட்காந்துருக்க முடியுமா என்ன? அதான் வேற ஏதாவது வேலை இருக்கா என்னன்னு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன். அதுக்கு போய் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. விடுங்க சம்மந்தி, தம்பி ஏதோ வேலையா போயிட்டு இருக்கு, அதை கூப்பிட்டு வச்சு என்னமோ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சம்மந்தி, என் சின்ன மௌனை மட்டும் லேசில் எடை போட்டுறாதீங்க. அவன் எப்படியாப்பட்ட ஆளுன்னு இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னம்மா? ஒன்றும் இல்லைம்மா, போ. எதுக்கு சுத்துறேன்னு எனக்கு தெரியும். இவங்களுக்கு புரியலனாலும் எனக்கு புரியும்டா. போ போ. இவன் ஒருத்தன் அப்பளத்தை வாங்காம விடவே மாட்டான். வாடா, எடுத்து தரேன். அப்பாடா, தப்பிச்சேன்டா சாமி. ஆமா, எங்க அம்மா என்ன இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா பேசினாங்க. என்னை பத்தி இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. ஏன் என்னை பத்தி இவங்களுக்கு இப்பதான் தெரியுமா என்ன? இவங்க தான் என்னை பெத்தாங்க, இவங்களுக்கே என்ன இப்பதான் தெரியுதுன்னா புரியலையே. இவ எங்க ரொம்ப நேரமா இவளை தேடிட்டு இருக்க? எங்க போனா? இதோ 2 இங்க நின்றுட்டு தான் கதடிச்சிட்டு இருக்கு. இவளை இங்க ஃபுல்லா தேடிட்டு இருக்க, இவ இங்க வந்து நின்றுட்டு இருக்கா. வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? எங்கேயாவது திரும்பி பார்க்குறாளா? அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காளுங்கன்னே தெரியல. ஹலோ ஹலோ மேடம். பாரா, இவ்வளோ பக்கத்துல இருந்து கூப்பிட்டும் காதுல விழல. ஏய் முட்டக்கனி, கூப்பிட்டீங்களா? ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் என்ன பிரதர் பண்ண போகிறோம்? ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். ஓ, ஜாலியா பேசிட்டு இருக்கீங்களோ? ஓகே ஓகே, நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாச்சா, அப்படிலாம் சொல்ல முடியாது. ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. வர வர ரொம்ப ஓவரா தான் என்னை கலாய்க்கிற. சரி, இப்போ என்ன, எதுக்கு கூப்பிட்டீங்க? வேற எதுக்கு கூப்பிடுவாங்க? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் உன்னை தேடிட்டு இருந்தேன். நீ இங்க இருக்க. அப்படி என்னது? ஒருவேளை பர்சனலா? நான் வேணா இங்கிருந்து கிளம்பட்டுமா? தயவு செஞ்சு தாயே, இங்க இருந்து கிளம்பு. ஹலோ, நான் சும்மா தான் சொன்னேன். நான் ஏன் கிளம்பணும்? என்னாலாம் கிளம்ப முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். அனு, உன் வாயடித்தனத்துக்கு எவன் வந்து மாட்ட போறான்னு சத்தியமா தெரியல. அப்படி எவனாவது வந்து மாட்டுவான்ல, அவனுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவகிட்ட யாரும் மாட்ட மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன் 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 மாட்ட மாட்டாங்க? மேடம் என்ன லைஃப் லாங் இப்படியே இருக்கலான்னு பிளானா? நான் பிளான் போட்டால் மட்டும் என் வீட்டில் இருக்கவங்க விட்டுருவாங்களா? எனக்கெல்லாம் இப்படியே இருக்குன்னு தான் ஆசை. ஆனால் என் வீட்டில் விட்டா தானே. இரு இரு, நானும் உங்க அப்பா அம்மாவுக்கே சப்போர்ட் பண்றேன்.
உனக்கு நல்ல பையன்லாம் கிடையாது, என்ன மாதிரியும் கிடையாது. உனக்குலாம் எப்படி தெரியுமா, இந்த சைக்கோ மாதிரி இருப்பானுங்கல்ல, டார்ச்சர் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி ஆளை தான் உனக்குலாம் கட்டி வைக்கணும். அப்பதான் நீ வாயாட மாட்ட. மனு, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன் என் ஃப்ரெண்டு, இப்படிலாம் பேசாதீங்க. ஏண்டி இப்படி சொல்றவ சிரிச்சுக்கிட்டேவா சொல்லுவா? கொஞ்சமாவது கோவமா இல்ல மூஞ்ச சோகமா வச்சுட்டு சொல்லக்கூடாது. இவன் என் ஃப்ரெண்டு, இவ்வளவுலாம் அப்படி சொல்லாதீங்கன்னு அப்ப கூட சிரிச்சுக்கிட்டே சொல்றா பாரு. அப்பப்பா, உங்களால நான் சொல்ல வந்ததே மறந்துருவோம் போல. அப்படி என்னதான் பிரதர் சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. நானும் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி என்னதான்ப்பா சொல்ல வந்தீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க பாக்கும். நாளைக்கு எனக்கு லீவு தான். எங்களுக்குமே லீவு தான். ஏன், வேலை செய்யற எல்லாத்துக்குமே 2 நாள் லீவு. சாட்டர்டே சண்டேனா லீவ் கொடுப்பாங்க தானே. இது என்ன பெரிய அதிசயம்? இதை சொல்ல தான் வந்தீங்களோ? ராதிகா, அணுவு கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்க சொல்லு. அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியாதுன்னா அப்புறம் என்ன பண்ண போறீங்க? ஏய், கொஞ்ச நேரம் வாயை மூடண்டி. அவர் இதான் ஏதோ சொல்ல வராருல, அவர் சொல்லட்டுமே. எதுக்குதான் இப்ப 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏண்டி, எவ்வளவு சீரியஸா நடந்தாலும் நீ இந்த சிரிப்பை மட்டும் மாத்தவே மாட்டியாடி? என்னடி சிரிச்சுட்டே இருக்க? எங்கேயாவது கொஞ்சமாவது சோகமா இருக்கிற மாதிரி நடியண்டி. இல்லையே, நான் ஃபீல் பண்ணி சோகமா தான் சொல்றேன். இத நான் மட்டும் இல்லடி, பாக்குறவங்களும் நம்ப மாட்டாங்க. ஏன், உன் ஆள் கூட நம்ப மாட்டாரு. ஷபா, இவங்கள வச்சுக்கிட்டு என்னால முடியல. சரி, ஓகே ஓகே, நான் எதுவும் பேசல. நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க. நாளைக்கு எனக்கு லீவு. எனக்குன்னு இல்லை, வேலை செய்கிற எல்லாருக்கும் லீவு. அப்படி தானே? லீவு. அதனால அட ஒன்றும் இல்லைம்மா, சிவாவும் ஜகாவும் வந்திருக்கானுங்க. 1 மாதம் மாதிரி இங்கே தான் இருக்க போகிறானுங்க. எங்கேயாவது வெளியில் போகலாமா மாமான்னு கேட்டான். சரி, ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும்டா, அதுக்கப்புறம் பிளான் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதான் அவங்கள கூட்டு போகும்போது அப்படியே நீங்களும் வரீங்களா என்னன்னு கேட்கலான்னு தான் வந்தேன். என்ன, வரீங்களா என்ன? ஓ எஸ், தாராளமா வரோம். எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இருக்கா என்ன? 2 நாள் வெட்டியா தான் இருக்க போறோம் வீட்ல. அதுக்கு ஜாலியா எங்கேயாவது வெளில சுத்திட்டு போலாமே. இல்ல இல்ல, நான் வரல. வேணும்னா நீங்க போயிட்டு வாங்க. இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கு? இந்நேரத்துக்கு நான் தானே வரலன்னு சொல்லி இருக்கணும். நானே வரேன்னு சொல்லிட்டேன். இவன் என்ன வரலன்னு சொல்றா? அதுதான் எனக்கும் புரியல. அணுவே வரேன்னு சொல்லிடுச்சு, உனக்கு என்ன? நீ என்ன பண்ண போற? 2 பேரும் ஒரே இடத்துல தானே வேலை பார்க்குறீங்க. ஏதாவது வேலை இருக்கு அது இருக்குன்னு சொன்ன, அவ்வளோதான். வேலைலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வெளில வர இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, அதான். என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அவன் இது மாதிரிலாம் வெளியில யாராவது கூட்டிட்டு போவாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கான். அதுவா வருது. இவன் என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா? ஏன், நீயும் உங்க அம்மா கூட ஊருக்கு போறியா என்ன? அவளாம் ஊருக்கு போக மாட்டா. நான் ஏதாவது கேள்வி கேட்டா வாயை திறந்து நீ பதில் சொல்லண்டி. எல்லா கேள்விக்கும் அணுதான் பதில் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எப்படி திரும்பவும் லீவ் போட முடியும்? ஆல்ரெடி 1 வீக் லீவ் போட்டுட்டு தானே அங்கே இருந்தேன். வந்து இப்போ 2-3 நாள் தான் ஆகுது. திரும்பவும் லீவ் போட்டுட்டு போனால் என்ன சொல்லுவாங்க? நான் அதுக்கெல்லாம் சொல்லலை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, அதனால தான் வரலங்கிறேன். அதெல்லாம் ஒரு டயர்டும் இல்லை, எல்லாரும் வராங்கல்ல, நீ மட்டும் வரலன்னா எப்படி? நீ வா, அதெல்லாம் அங்கே போனால் எல்லாம் சரியாயிடும். ஆமாம் ஆமாம், எல்லாம் அங்கே போனால் சரியாயிடும். இவ வேற எல்லாத்துக்கும் ஜால்ரா கொட்டிட்டு இருக்கா. என்ன, வரல? சரி, வரேன் வரேன் வரேன், போதுமா? ம். பிரதர், நம்ம நாளைக்கு எங்க போறோம்? அதை நாளைக்கு நீ போகும்போது பாப்ப. டேய், இங்கே தான் இருக்கியா? ஆமா, ஏண்டா? டேய், உன்னை கிரண் மாமா தேடிட்டு இருந்தாருடா. அதான். அவரா? அவர் எதுக்கு என்ன தேடிட்டு இருந்தாரு? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சரி வா. என்ன சிஸ்டர்ஸ், சாப்பிட்டீங்களா? ஹலோ சிஸ்டர்னு அவளை சொல்றீங்களா? அதோட நிறுத்திக்கோங்க. தேவையில்லாம என்னையெல்லாம் சிஸ்டர்னு சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. ஏங்க, சிஸ்டர்னு சொன்னது தப்பா? ஆமா, தப்புதான். இப்படி ஒரு பொண்ணு, அது வயசு பொண்ணை பார்த்து யாராவது சிஸ்டர்னு சொல்லுவாங்களா? ஏன் மச்சான், நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நீ கரெக்டாக தான்டா பேசின. அதுக்கு அப்படிதான் அப்பப்போ மண்டையில் இருக்கிறது கழண்டு விழுந்துரும். அதெல்லாம் நீ கண்டுக்காத. நீ வா, நம்ம போகலாம். ஹலோ, யாரை பார்த்து என்ன சொன்னீங்க? ஏன் மண்டையில் இருக்கிறது அப்பப்போ கழண்டு விழுமா?
என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன லூசு மாதிரி தோணுதா? அப்ப என்ன லூசுன்னு இன்டைரக்டா சொல்றீங்களா? இன்டைரக்டாலாம் சொல்லல, டைரக்டாவே சொல்றேன். நீ ஒரு லூசு தான். ராதிகா, நான் உனக்காக தான் சும்மா விடுறேன். அப்புறம் நீ பாத்துக்கோ உன் ஆள் என்னென்ன பேசுதுன்னு. சரி விடுடி, அவர் ஏதோ சும்மா விளையாட்டுக்குன்னு பேசுறாரு. நீ அதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காத. விடு விடு. ஏய், நான் ஒன்றும் விளையாட்டுக்கெல்லாம் பேசல, சீரியஸாவே சொல்றேன். நீ ஒரு பக்கா லூசு தான். ராதிகா, எனக்கு கோவம் வருது. உன் ஆள் அப்படிலாம் சொல்ல வேணாம்னு சொல்லு. மனு, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவ தான் டென்ஷன் ஆகுறாள. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதுவே சொல்லிட்டு இருக்கீங்க? விடுங்க. ஏய், நான் என்னடி சொல்லிட்டு இருக்கேன்? உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன். அது எனக்கு புரியுது மனோ, நீங்க உண்மையை தான் சொல்றீங்க. ஆனா அது அவ முன்னாடி சொன்னா அவ கொஞ்சம் ஃபீல் ஆகுறாள. அதனால அவ முன்னாடி இதெல்லாம் சொல்லாதீங்க. சரி, நீ வாடா. அவங்க 2 பேரும் அப்படிதான் காமெடி பண்ணிட்டு இருக்குங்க. நீ வா, நம்ம போலாம். ராதிகா, நான்லாம் நாளைக்கு எங்கேயும் வரல. ஹபாடா, ரொம்ப சந்தோஷம். நீ ஒன்றும் வர வேணாம். என்ன, எதுக்கு இப்ப இப்படி பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. சரி வா, நம்ம அங்க போகலாம். என்ன இப்படியே பேசிட்டே இருக்கீங்க? வீட்டுக்கெல்லாம் கிளம்புறது இல்லையா? இங்கே இருந்து பேசிட்டே இருக்கீங்களா? அண்ணே, இந்தோ கிளம்பிட்டோம். மல்லிகா, எல்லாத்தையும் பார்த்துட்டியா? எந்த பொருளையும் மறக்காம எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்கல்ல? அதெல்லாம் பசங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்கங்க. இனிமே கிளம்புற வேலை மட்டும்தான். சரி சரி, ஏதாவது வேலை இருந்தா சட்டு புட்டு முடிச்சுட்டு வாங்க, வீட்டுக்கு கிளம்பலாம். எவ்வளவு நேரம் ஆகுது? சரிங்க, இந்தோ பார்த்துட்டு கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.